Hi guys, welcome back to Fegi Project channel. இன்னைக்கு நாங்க என்ன வீடியோ பண்ண போறோம்னா இன்னைக்கு நாங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். சோ அம்மா வீட்ல வந்து நிறைய காய்கள் நிக்குது. அத தான் இப்போ ஒரு லைட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு வந்தோம். எங்களுக்கு கைடு 2 பேர் இருக்காங்க. அங்க ஒரு வாங்களே. என்னாச்சு மண்டே? இன்னொருத்தே உண்டே. பார்க்க சின்ன பசங்க தான். ஆனா இவங்களுக்கு மொத்தம் தெரியும். காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க வாடா. இவன் ஒரு எத்தனை வயசு? 6 வயசு. அப்படியே காமி திருப்பு தலைவர். எத்தனை கட்டு பார்த்தீங்களா? இந்த சைடு அப்படியே திரும்பு. கண்ணோட காமிக்கிறேன். ஹைலைட் தான் கண்ணு. 6 வயசு பையனுக்கு கட்டை பார்த்தீங்களா? வேற லெவல். இவன் தான் எங்களுக்கு ஒரு கைடு. இன்னொருத்தர் இருக்கான். உனக்கு எவ்வளோ வயசு? சொல்லு. 13. தம்பி கட்டு கொஞ்சம் கம்பி தான். ரவுடி கட்டப்பில் இருப்பானுங்க. வி ஷேப்புங்க. இல்ல தம்பி திரும்பி போனா விய காமிப்போம். அங்கே போய் விழுந்துடாத. நிற்கிற ஷேப்பை பார்த்தீங்களா? வரலாம் வாங்க கூட்டிகிட்டு போங்க. ஓ இதுதான் ஒன்று பாரு. இதுதான் சாம்பக்கா மரம். எவ்வளோ நிற்கிது. இழு விட்டா மரமே ஏறுவோம். ஒன்று பாரு கீழே விழுந்துடாத. கீழே பார்த்தீங்களா கைஸ்? இதை லைட்டாக மிஸ் ஆனோன்னா அடுத்த இடத்துக்கு போயிடலாம். உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இந்த வரிச்சிட்டான். டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? என்ன பெரிய மரம் பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் சும்மா சாப்பிட்றத விட உப்பு மிளகு போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து அடுத்த ஒரு சாம்பக்காய் இருக்குன்னு சொல்கிறோம். அது இருக்கான்னு தெரில. அது போய் பார்க்க போகிறேன். அது இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு லவ்லிக்கான ஒரு சாதனம் இருக்குது. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ரெட் கலரில் ஆப்பிள் மாதிரி செம்ம டேஸ்ட்டு. லைட்டாக புளிக்கவும் நல்லா இருக்கும். ஆனால் இன்னொரு செடியும் இருக்குது கைஸ். சாம்பக்காய் செடியை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதனா வந்து காய் அதிகமாக இல்லை, கொஞ்சம் குட்டி தான். இந்த தொழிஞ்சிருக்கு. வாவ் பறிச்சிட்டான். சூப்பரா. அது கூட எனக்கு எறும்பு நிறைய ஜாஸ்தியாக எறும்பு இருக்கு. பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ எறும்பு வாடுதுன்னு? கூட என்னதான் வா இங்கே தள்ளி வா. வா சூப்பர். செவன் அழகா. இதுதான் இதுக்குள்ள பக்குவமான இது. ஓ அப்படியா? நல்லா இருக்கா? எனக்கு ஒரு வைதா. செமையா இருக்கு. பார்த்தீங்களா கைஸ்? ஒரு இந்த கலரில் வருமோ அது பறிக்காத பழுகலை. இங்கே ஒரு ரெட் கலரில் பார்த்தனே நிறைய. ஆனால் தொலைஞ்சிருக்கு கீழே. நல்லா இருக்கணும். இன்னும் மேலே ஒரு சிவத்த கலர் இருக்கு. ஆமாம் கிட்ட இருந்தேன்னா பறிக்கலாம். அதில் அது மேலே ஒன்று நிற்கிது. ஓ இதே ஒன்று. அது மேலேயும் ஈஸியாக இருக்கலாமோ? எவ்வளோ ட்ரிக்கு எவ்வளோ இதெல்லாம் வச்சுருக்கான். சூப்பராக வரைக்கிறான். வேறு லெவல். இருந்தா இதுதான் வந்து கடைசி யானை தான். அது எடு கழுவி சாப்பிடலாம். நிறைய ஆனால் கீழே தொலைஞ்சிருக்கு. ஓகே இப்போதையும் இவ்வளோ பறிச்சிருக்கோம். அப்படியா? முடியும். நல்லா இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் வந்து எது பறிக்க போகிறோம்? லவ்லிக்கா. லவ்லிக்கா நிற்கிதான். லவ்லிக்கான வந்துட்டு இதை எடுத்து காமி. இதுதான் லவ்லிக்கா. அப்படியே செரி மாதிரியே இருக்கும். இதை பக்குவமாக்கி எடுத்தா இது நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். பக்குவமாக்கினா எப்படி எடுக்கணும்? அதில் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நாள் வச்சு எடுப்பாங்க. சரி அண்ணா பார்த்துட்டேன். அந்த இடத்த பார்த்துட்டேன். வாங்க போகலாம் கைஸ். அங்கே சோசோன்னு எல்லாமே கிடக்கு. அப்படியா? ஒரு வாழை மரமாக நிற்குது. வாங்க போகலாம் அப்படியே. ஆனால் கொஞ்சம் காடு மாதிரி தான் இருக்கும். இதுதான். இதை போடு. இதில் போடு தம்பி பறிச்சதெல்லாம். வாவ் சூப்பராக பறிச்சிருக்காங்க. எவ்வளோ இருக்கு இருக்கட்டு. இதில் போடு பறி. இங்கெல்லாம் எவ்வளோ நிற்கிது. வாவ் நிறைய நிற்கிது தம்பி. இதை பறிடு. கீழே எவ்வளோ தொலைஞ்சிருக்கு. சூப்பராக இருக்கு. மஷ்ரூம். இதில் நீங்கள் வந்து மஷ்ரூமா இதை வச்சு என்ன பண்ணுவேன்? எவ்வளோ கிடைக்குது பார்த்தீங்களா கைஸ்? சூப்பராக இருக்குது கைஸ்.
ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்துட்டு நாய் இல்ல கைஸ் இந்த பையன் தான். இவன் நிறைய டேலண்ட் வச்சிருக்கான். நாய் மாதிரி கத்துவான், குதிரை மாதிரி கத்துவான். இது என்ன விலங்குன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலா. ஸோ இப்போ என்ன இருங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிச்சிட்டேன். அதில் ஒரு ரெட் கலர் நான் வந்துட்டு லவ்லிகான்னு சொன்னேன். அதில் இங்கிலீஷை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் செரி தான் அப்படி சொல்லுவாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ. ஆனால் அது நாங்கள் பறிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எங்களுக்கு இங்கே வந்து ஒரு 2 நாய்கள் கிடைக்கு. டாகிஸ் 2 இருக்குது. அதை நான் காமிக்கிறேன். அது ரொம்ப ஃபைட்டிங் பார்ட்னராக இருக்காங்க 2 பேரும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? பாருங்க. ஓ கம் ஆன். உனக்கு அதை பார்த்தா பயம் மாறும். டாக் பைட். இவனு என்ன பிரச்சனையோ. நாங்க இப்ப எங்க இருக்கோம்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ள தான் இருக்கோம். தெரியுதா? பாம்பு, புழு, நாய், கோடாரி எல்லாமே இருக்கும். மரங்கள் கையில பாத்தீங்களா இளநீகள். இங்க இளநீ எல்லாம் நம்ம ஃப்ரீயா பறிச்சுக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இங்க கிடைக்கும். ஜந்துக்களே கிடையாது, எல்லாமே இருக்கும். இப்போ நீங்க அது எங்க தம்பி தான். ஐயோ அது தம்பி வந்து கொஞ்சம். இதுதான் பெப்பர் கைஸ். இதை நீங்க பிஜே சேனல்ல போய் பாருங்க. அது பழைய சேனல். ஸோ இப்போ என்னன்னா அதுதான் எங்கள் அம்மா வீடு. அதை சுற்றி தான் பெரிய காடு மாதிரி இடம். வேற லெவலில் இருக்கும் கைஸ். இருங்க கைஸ் காமிக்கிறேன். உள்ளேயே எங்களுக்கு 3 குளம் இருக்குது கைஸ். 3 குளம், 4 குளம், அப்புறம் கிணறு, ஒரு 2 கிணறு இருக்குது. ஸோ இதில் வந்து இது வந்து ஒரு பெரிய ஏரியா பார்த்துக்காங்க. அதில் வந்துட்டு என்ன இருக்கும், தென்னை மரம் இருக்குது, ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது, அந்த ப்ளம் இருக்குது. ப்ளம்மா செரியோ? செரி இருக்குது. அப்புறமா வந்துட்டு சாம்பக்காய் இருக்குது, வாழை மரம், தென்னை மரம், கன்னியாகுமரி நிறைய விதமாக நிறைய இருக்கும். அவனை விளாகில் எடுக்கல அவன் கத்தியான். சரி கைஸ் நாங்கள்